என் பேர் காவியா. நான் வந்து வெட்டாக்கோட்டை ஸ்கூலில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். 12த்தில் வந்து நிறைய மார்க் எடுக்கணும்னு தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்புல சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அதனால என்னால் எக்ஸாம் ஒழுங்கா எழுத முடியாமல் தான் மார்க் கம்மியாயிருச்சு. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, எங்கள் அண்ணனுக்கும் உடம்பு சரியில்லை. அதனால் மார்க் கம்மியாக எடுத்துட்டேன். அரசாங்கம் தான் எங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும். என் பேர் சரவணன். எங்கள் சின்னம்மா பொண்ணு தான் அது. சின்னம்மா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து உடம்பு முடியாமல் இருந்ததுனால அதை பார்த்துக்கிட்டதே தங்கச்சி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இறந்துட்டாங்க. திடீர்னு இப்போ எக்ஸாம் அன்றைக்கி காலையிலே திடீர்னு இறந்துட்டாங்க. தஞ்சாவூர் கொண்டு போனோம், திடீர்னு இறந்துட்டாங்க. அழைச்சிட்டு வந்துட்டான். அன்றைக்கி அந்த பிரச்சனைனால அந்த பொண்ணால் படிக்கவும் முடியலை. இந்த முடியாமல் இருந்ததுனாலே அந்த பொண்ணுக்கு கரெக்டான படித்து நல்ல முறையில் மார்க் எடுக்க முடியலை. ஏதோ அந்த பையன் அவங்க அப்பாவுக்கும் உடல்நிலை சரியில்லாத ஒரு மன வளர்ச்சியில் உள்ள ஆளாக தான் இருக்காங்க. எங்கள் சித்தப்பாரும் தம்பிக்கும் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை இருந்து கொஞ்சம் முடியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தது. அதை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் எங்கள் சித்திக்கு உடம்பு முடியாமல் போனது. அதை பார்த்துக்கிட்டு இருந்து திடீர்னு இறந்துட்டாங்க. இப்போ அந்த மூத்த பொண்ணு ஒன்று அது கல்யாணம் பண்ணி ஒரு 2 நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 2 நாளில் தான் இறந்தது. இப்போ அந்த குடும்பம் ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு உதவி பண்ணுறதுக்கான எந்த இதுவும் இல்லை. நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லோரும் நாங்கள் தான் பார்க்குறோம். இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அரசு மூலியமாக ஏதோ உதவி செஞ்சு அந்த படிப்புக்கு ஒரு உதவி பண்ணி அந்த ஏதோ அடிப்படை ஒரு உதவியாக ஒரு வேலையை எதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து அதுக்கான ஏற்பாடை பண்ணி கொடுங்க. இது ஒரு வேண்டுதலாகவே கேட்குறேன்.